ஹலோ டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராயலோ இன்ஃபோ மார்க்கெட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. ஸோ ரீபர்த் வந்து நீங்கள் ஐடி வந்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வித்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் வச்சுருந்தாங்க. அதாவது 1950 அந்த பிளானில் வந்து நீங்கள் வந்து ரீபர்த் ஐடி வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வித்ராவுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 ரூபா நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஃபர்ஸ்ட் வித்ரா வந்து எடுக்க முடியும், ஓகேங்களா. இந்த சில்வர் காமர்ஸ் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் வித்ரா வந்து எடுக்க முடியும். அதே மாதிரி 5990 இந்த பிளானில் வந்து நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா ரெட் பிளானில் வந்து இருந்தீங்க அப்படின்னா 5000 ரூபா 3000 ரூபா, ஓகேங்களா. ஸோ 3000 ரூபா மதிப்புள்ள கோல்டு காமர்ஸ் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மூலியமா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வித்ரா வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி 9990 இந்த பிளானில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5000 ரூபா டைமண்ட் காமர்ஸ் பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வித்ராவுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வித்ராவுக்கு மட்டும்தான் இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வித்ராவுக்கு நீங்கள் வந்து தேவையில்லை, ஓகேங்களா. செகண்ட் வித்ராவுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வித்ராவுக்கு மட்டும் ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பம் உள்ளவர்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். 29ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து ரீபர்த் பண்ணலை அப்படின்னா உங்களோட டீம் எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். நீங்கள் வந்து நியூவாக வந்து டீம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் வந்து இன்னும் ஒரு வித்ரா கூட எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த வித்ரா எடுக்காத நபர்களுக்கும் நான் அந்த வீடியோவில் வந்து சொல்யூஷன் சொல்லியாரேன். நீங்கள் வித்ரா எடுத்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கும் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ரீபர்த் பண்ணுறது பண்ணாது அது உங்களோட விருப்பம். நான் யாரையும் வந்து கம்பல் பண்ண கிடையாது. ராயலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75% வந்து ரியல் வெர்ஷனில் வந்து ரன் பண்ணுவாங்க. மீதமுள்ள 25% வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்க மாட்டேன். ஸோ 100% வந்து கேரண்டி கொடுத்தாலும் போதும். ஒரு 75% எனக்கு தெரிஞ்ச அளவு கம்பெனி வந்து ரன் ஆகும். மீதம் உள்ளது 25% வந்து நான் சொல்ல மாட்டேன். அது நீங்கள் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறதும் இல்லை விலகி போகிறதும் அது உங்களோட விருப்பம், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஒரு வித்ரா கூட எடுக்கல நான் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படிங்கிற நபர்கள் வந்து உங்களோட ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இன்டர்பேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 டாட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாகின் டு ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது பொறுமையாக தான் ஐடி வந்து ரீபர்த் ஆக்டிவேஷன் வந்து பண்ண முடியும். ஆனால் ஆப் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது, ஓகேங்களா. உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ட்ரையல் வெர்ஷனில் என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணீங்களோ அதே தான். அதை போட்டு சைன்இன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும். ஆப் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து இன்டர்பேஸ் வந்து இருக்கும். இதில் வந்து ஒரு 4 பிளான் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பிளானில் வந்து நான் வந்து பைங்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு பைங்கிற ஆப்ஷன் தான் வருது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அந்த பைங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க, ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ப்ராடக்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ப்ராடக்ட்டில் எனக்கு எந்த ப்ராடக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணுமாலும் செலக்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஃப்ளட் பியூரிஃபிகேஷனை செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லை லங்ஸ் கேர் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் அப்படிங்கிற நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா. செலக்ட் கொடுங்க. செலக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நியூ பர்த் ஆக்டிவேஷன் அப்படின்னு வந்து வரும். இதில் வந்து பிளான் அமௌண்ட் 1950, டெபாசிட் வாலெட்டில் 1950 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு வித்ரா கூட எடுக்கலை அப்படின்னு வந்து அர்த்தம். நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேங்களா. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லா அமௌண்ட் வந்து வித்ரா எடுத்துட்டீங்க, ஆல்ரெடி ட்ரையல் வெர்ஷனில் வித்ரா எடுத்துட்டீங்க அப்படிங்கிற அர்த்தம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபா இருந்தது அப்படின்னா 950 ரூபா நீங்கள் வந்து வித்ரா பண்ணியிருப்பீங்க. இல்லை 3000 ரூபா இருந்தது அப்படின்னா இல்லை 2000 ரூபா நீங்கள் வந்து வித்ரா பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி தான் இங்கே வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாலெட்டில் 1950 அப்படின்னு இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணி ஓகேங்களா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இல்லை எனக்கு 0 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மறுபடியும் 1950 இந்த அமௌண்ட் வந்து பே பண்ணி தான் நீங்கள் வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 3000 ரூபா இந்த மாதிரி சம்திங் இருந்தது அப்படின்னா நீங்கள் 1950 இந்த பிளானில் வந்து ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் பேலன்ஸ் வந்து அப்கிரேடுக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கண்டினியூங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். உங்களோட ஸ்டேட் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வந்து சப் டிஸ்ட்ரிக்ட் வந்து இங்கே ஷோ பண்ணுவாங்க, அதுவும் செலக்ட் பண்ணிடுங்க. பின்கோடு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருங்க.
ஸோ டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணும்போது ஆப் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் மெதுவாகவே இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுங்கள். கண்டினியூ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராயலோ வந்து பிரான்ஸ் கம்பெனி கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி கிடையாது, எம்எல்எம் கம்பெனி கிடையாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்களா தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுவர்ஸ் ஃபைத்ஃபுல்லி அப்படின்னு போட்டு உங்களோட நேம் போட்டு கண்டினியூ வந்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நேம் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, உங்களோட நேம் வந்து இந்த மாதிரி வரும், கரெக்ட் யுவர் நேம் அப்படின்னு போட்டு இங்கே வந்து கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி ஆக்டிவேஷன், ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். நியூ பர்த் ஆக்டிவேஷன் அப்படின்னு வந்துட்டு ராயல் ஐடி நியூ பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல ஐடியும் வந்து ஒரு ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க, நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பர்த் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நியூ பர்த் வந்து நான் சொல்லிட்டேன், கம்பெனி வந்து 75% வந்து ரன் ஆகும், 25% எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டேன். நீங்கள் ரீபர்த் பண்ணுறது பண்ணாது அது உங்களோட விருப்பம். இல்லை நீங்கள் போட்ட அமௌண்ட்லாம் எடுத்துட்டேன், எனக்கு ராயலாகவே வேணாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணவும் ரீபர்த் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நிறையா பேர், டீமில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பண்ணுறது பண்ணாது அது உங்களோட விருப்பம். ஸோ உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு வந்து நம்ம சேனல் வந்து பொறுப்பே இருக்காது. ஸோ இனியும் வந்து பார்த்து உஷாராக இருக்கிறது உங்களோட விருப்பம். கம்பெனி வந்து ரன் பண்ணுறது ஏன்னா 6 மாதமாக நல்லா தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. மீண்டும் வந்து ரன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி 30-31 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடியை வந்து எல்லாம் செக் பண்ணி ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்ருவாங்க. 1ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். எல்லா அப்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொடுத்துருவேன். ஓகேங்களா, ஸோ நானும் வந்து ரீபர்த் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் கூட எனக்கும் நம்பிக்கை இருக்குது கம்பெனி வந்து ரன் பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ ரீபர்த் பண்ணிவிட்டு நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, ஸோ உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நானும் கிளியர் பண்ணுவேன். மேக்ஸிமம் கால் பண்ணுறது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. ஸோ எப்படி ரீபர்த் பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க, ரீபர்த் பண்ணுறது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ரீபர்த் வந்து பண்ணி வைங்க. உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபாசிட் வாலெட்டில் இருந்தது அப்படின்னா அப்படியே கண்டினியூ கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி தான் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே அதுவும் இந்த வீடியோவில் வந்து ஷோ பண்ணுற பாருங்கள். ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்குது. நான் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன், ரீபர்த் பண்ணுறது. ஸோ ரீபர்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அமௌண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓல்டு ட்ரையல் வெர்ஷனில் எப்படி வந்து ஐடி ஆக்டிவேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் உங்களோட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட சேனல் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகேவா, தேங்க்யூ.